ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கர்மாவை எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இது கர்மாவாக இருக்கட்டும், இல்லைன்னா ட்ராமேட்டிக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் இதிலேருந்து எப்படி நம்ம ஹீல் பண்ணி வெளியே வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். லைஃப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சிலருக்கு லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட லைஃப்பில் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் சில பேர்த்துக்கு லைஃப்பில் அவங்க ரொம்ப ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன் வந்து திரும்ப திரும்ப அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணினேன், எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சம்திங் என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி பண்ணிடும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் வந்து கர்மாவை பேஸ் பண்ணி தான் அமையுது. இன்னும் சில பேர் லைஃப்பில் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் லைஃப்பில் எஸ்கேபிசம் சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கோல் இருக்கும், நம்ம அதை செய்யலான்னு நினைப்போம், பட் வந்து அது செய்ய முடியாது. அது வந்து ஏன்னு தெரியாது, அது அந்த மாதிரியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அகெயின் அடிக்ஷனுக்குள்ளே போகிறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம் ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் அது வந்து பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா, நமக்குள்ள அந்த ஒரு இதுதான், ஏதோ ஒரு எமோஷ்னல் வூண்ட் இருக்குது நமக்குள்ளே. அதனால தான் வந்து அந்த மாதிரிலாம் நமக்கு லைஃப்பில் வந்து அந்த மாதிரி ஆகிறது. இதை வந்து எப்படி இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்துட்டா, ஸோ இது வந்து நம்ம ஓன் ரிஸ்க் தான் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம இதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃபைன், நமக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னா, இதுக்கு நம்ம ஒரு ஹீல் பண்ணி ஆகணும். நம்மளை எப்படியெல்லாம் ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு 3 ways இருக்குது. அந்த ஒரு 3 steps வச்சு தான் நம்ம ஹீல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டா, நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஹீல் பண்ணணும். ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது முன்னாடி நடந்த பாஸ்ட் இன்சிடெண்ட்னால டேமேஜாக இருக்கும், ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காம் பண்ணணும். அதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டத்தோட ஹீலிங். ரெண்டாவது மைண்டு ஹீலிங். சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாகி இருக்கிற நம்மளோட ஆழ்மனது, ஓல்டு பிலீஃப், நமக்கு வேலைக்கே ஆகாத பிலீஃப்ஸ் எல்லாம் நம்ம வச்சிட்ருப்போம் உள்ள. அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீப்ரோக்ராம் பண்ணணும். மூணாவது வந்துட்டு எமோஷ்னல் ஹீலிங் பண்ணணும். ஸோ நம்ம பாஸ்ட் ட்ராமாஸில் எமோஷ்னல் வூண்ட் இருக்கும் எல்லாமே. அஃப்கோர்ஸ் எப்படி சொல்கிறது, நிறையா எமோஷன்ஸ் இருக்கும். ஷேம், ஆங்கர், அப்புறம் நிறையா இருக்கும், பெயின், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எமோஷ்னல் ஹீலிங் பண்ணணும். ஸோ இந்த 3ஐயுமே நம்ம ப்ராப்பராக பண்ணும் போது நம்ம இதிலேருந்து ஹீல் ஆகி வெளியே வந்துடலாம். இது கண்டிப்பாக 3ஐயுமே பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு ஒன்று பண்ண மாட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது ப்ராப்பரான வேலை போகாது. இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஹீல் பண்ணணும் அப்படின்னா வந்து அஃபர்மேஷன் சொன்னால் ரீப்ரோக்ராம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம அஃபர்மேஷன் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தோன்னா நம்ம மைண்ட் என்ன நினைக்கும், பொய் சொல்கிறேன்னு நினைக்கும். நம்ம ஈகோ டாக் பண்ணும், இது பொய் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு பாஸ்டில் ஒரு வூண்டு நடந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் வர்த்தி ஃபார் லவ்,
ஐ எம் ஒர்த்தி ஃபார் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு நம்ம ஒரு அஃபர்மேஷன் சொன்னான்னா அது நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா நமக்கு அந்த பாஸ்டில் வந்து அது ரிலேட்டடாக ஒரு எமோஷ்னல் வூண்ட் இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து லவ்வுக்கு ஒர்த்தே இல்லை அப்படின்னு நம்மளை யாராவது ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த எமோஷ்னலை நம்ம கேரி பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த அஃபர்மேஷன் வந்து ஒர்க் ஆகுமானா கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் நம்ம அந்த எமோஷ்னல் வூண்டையும் ஹீல் பண்ணணும். அப்புறம் அஃபர்மேஷனும் சொல்லும் போது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஹீல் ஆகிக்கும். அண்டு விஷுவலைசேஷனும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஹீல் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் எப்படி லைஃப்பை கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் நிறையா ஹாப்பியான மூமெண்ட்டை விட ரொம்ப சஃபராகி வந்திருக்க மூமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்து பேரண்ட்ஸ் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, இல்லை அப்பா வந்து ட்ரங்கரு, இல்லைன்னா என்னைய அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நிறையா இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுச்சுவேஷன் வந்து நல்லா இருந்திருக்காது. நம்ம ஹாப்பியாகவும் இருந்திருப்போம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நமக்கு அடிக்கடி ஃப்ளைட் ஆர் ஃபைட்டு மூடுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆகுனா ஃபைட் ஆர் ஃப்ளைட் மூடுக்கு போயிடும். இது வந்து காமாக இருக்காது. ஸோ ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டத்தை தான் நம்ம காம் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம லவ்வை ரிசீவ் பண்ணுறதுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். எதுவாக இருந்தாலும் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு அலர்ட், டேஞ்சரான ஒரு மூட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை நம்ம ஹீல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைண்டு ஹீலிங் பண்ணணும். அப்புறம் எமோஷ்னல் உண்டையும் ஹீல் பண்ணணும். ஸோ இந்த 3 தான் இது 3 பேஸ் பண்ணி தான் நம்ம கர்மாவே வந்து செயல்படுது. இந்த 3ஐயும் நம்ம ஹீல் பண்ணுறது தான் மெயின். ஸோ இது வந்துட்டு ஒரு வேல்யூபிளான அட்வைஸ். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உடனே சேஞ்ச் ஆகிருமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஈகோ கொஸ்டின் பண்ணோம். இதெல்லாம் எங்கே போய் பண்ண போகுது, அப்படி இதெல்லாம் பண்ணணுமா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து பண்ணணும். பண்ணிடலாம். டக்குன்னு நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாலே போதும், ஹீல் ஆகி வந்துடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இதெல்லாம் எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன்.